தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் இன்று திருவருகை காலத்தின் 3வது வாரத்தின் வியாழக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திருப்பெயரை பெருமைப்படுத்தவும், ஆண்டவரை பெருமையாக பேசவும், ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தவும், ஆண்டவரை புகழவும், அவரை புகழ்ந்துரைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை வாழவும் நாங்கள் தயாராக வேண்டும். இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு எங்களுக்கு சொல்லுகின்றார். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. ஆண்டவருடைய பெருமை 8 திக்கும் பறந்து விரிந்து விளங்குகின்றது. நான் இன்று ஆண்டவருடைய உயிர் மூச்சினால் உயிர் வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் தந்த வாழ்க்கையினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் தந்த அறிவு, ஆற்றல், திறமையினால் என்னுடைய வாழ்க்கை வாழப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் எனக்கு அளித்த வரப்பிரசாதங்களாகும். இந்த வரப்பிரசாதத்தை நினைத்து நாங்கள் ஆண்டவரை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், ஆண்டவரை புகழ்ச்சிக்குள்ளானவராக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய இந்த காலகட்டத்திலே, திருவருகை காலத்திலே நாங்கள் ஆண்டவருடைய பிறப்பிற்காக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்கின்ற நாங்கள் ஆண்டவருடைய பெருமையை எடுத்துரைக்க தயாராக வேண்டும். ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின் யதார்த்தத்தை உணர்ந்து, அர்த்தத்தை உணர்ந்து, அந்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக ஆண்டவரை நாங்கள் பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பெருமையின் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றம் காண வேண்டும். ஆகவேதான் நாங்கள் நான் என்ற ஆணவத்திலிருந்தும் நான் பெருமைப்பட வேண்டும், பெருமைக்குரியவனாக வாழ வேண்டும், பெருமைக்குரியவளாக வாழ வேண்டும் என்ற இந்த எண்ணங்களை கைவிட்டுவிட்டு, நான் ஆண்டவரின் பெருமையினால், ஆண்டவர் எனக்கு அளித்த வாழ்க்கையினால், ஆண்டவர் எனக்கு கொடுத்த அறிவு, ஆற்றல், திறமையினால் நான் இன்றும் ஆண்டவரிலே நிலை பெற்று வாழ்கின்றேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கின்றார், ஆண்டவர் என்னை உற்று நோக்குகின்றார், ஆண்டவர் என்னை வழிநடத்தி செல்லுகின்றார் என்று அந்த உயரிய எண்ணங்களோடும் உயரிய சிந்தனைகளோடும் இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். ஏனென்றால் ஆண்டவர் பெருமைக்குரியவர், ஆண்டவர் மிகவும் மிகவும் நல்லவர், எங்களை ஏறெடுத்து பார்ப்பவர், எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் ஏற்றுக்கொண்டு மதித்து அதற்கேற்ப எங்களை வழிநடத்தி செல்லுபவர். இந்த உயரிய சிந்தனைகளோடு இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்லும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.